அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ உமா மகேஸ்வரர் விரத பூஜை முறையை வீட்டில் செய்வது எப்படி என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குறிப்பாக அந்த உமா மகேஸ்வரர் பூஜையானது புரட்டாசி மாதம் பௌர்ணமி அடுத்த நாளில் வெகு விமர்சையாக செய்யப்படுகிறது. ஸ்ரீ உமா மகேஸ்வரர் விரத பூஜை முறையை வீட்டில் செய்யும்போது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகள் அதிகாலையில் நன்றாக குளித்து முடித்துவிட்டு பரம்பொருள் சிவபெருமான் அவர்களையும் பார்வதி தேவி அவர்களும் ஒன்றாக இருக்கும் திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு கொள்ள வேண்டும். பிறகு ஒரு கலசத்தை வைத்து அதில் ஸ்ரீ உமா மகேஸ்வரர் ஆவாகனம் செய்த அந்த கடைசி எத்தினை நன்றாக அலங்கரிக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு உமா மகேஸ்வரர் சிலை இருந்தால் அந்த சிலையையும் வைத்து நீங்கள் வழிபடலாம். ஒரு மஞ்சள் பொடியை நன்றாக தண்ணீர் விட்டு நன்றாக குளித்து அதில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு பெரிய ஆசன பலகையில் 2 விளக்குகள் அந்த வீட்டில் உள்ள பெண்களால் ஏற்றப்பட்டு அவற்றில் ஒரு விளக்கு பரம்பொருள் சிவபெருமானாகவும் மற்றொரு விளக்கு பார்வதி தேவியாகவும் நினைத்து அந்த பூஜையை செய்ய வேண்டும். ஒருவேளை ஆசன பலகை இல்லை என்றால் ஒரு கும்பம் அமைத்து அந்த முறையை பின்பற்றலாம். அடுத்ததாக உமா மகேஸ்வர பூஜை தேவையான நெய்வேத்திய பொருட்கள் நெய்ப்பருப்பு, பாயாசம், பழங்கள் போன்றவற்றை நீங்கள் படைக்கலாம். மேலும் முதலாவதாக இந்த ஆண்டிலிருந்து நீங்கள் உமா மகேஸ்வர பூஜை செய்யும்போது இதனை இடைவிடாமல் தொடர்ந்து 16 ஆண்டுகள் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் முதல் வருடம் இப்போது செய்தால் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு முதலில் அதிரசம் ஒன்றை முதலில் நீங்கள் இந்த வருடம் நீங்கள் படைக்க வேண்டும். முன்பு கூறியது போல முதலில் தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தை மனதார தம்பதியர்கள் வழிபட வேண்டும். கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து வலது உள்ளங்கையில் வைத்து சிறிது சிறிதாக கொஞ்சம் கீழே விட வேண்டும். அடுத்ததாக பரம்பொருள் கணபதி அவர்களை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். கையில் இருக்கும் அட்சதியை எடுத்து 5 முறை குடிக்க வேண்டும். நீங்கள் இந்த முழு முதல் கடவுளாக சிவபெருமான் பார்வதி தேவியையும் பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களையும் நீங்கள் வணங்க வேண்டும். அந்த பிள்ளையாரின் வடிவமானது கூம்பு வடிவில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு புஷ்பம், அட்சதை போன்றவற்றை நீங்கள் போட வேண்டும். நீங்கள் கொண்டு வந்துள்ள அந்த தீர்த்தத்தை அந்த மஞ்சள் பிள்ளையாரின் மீது தெளிக்க வேண்டும். முடிந்தால் மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு சிறிய வஸ்திரம் ஒன்றை அணிவியுங்கள். மஞ்சள் பிள்ளையாருக்கு நெற்றியில் சந்தனம் வைத்து மற்றும் மஞ்சள் பிள்ளையாருக்கு பூநூல் வைக்க வேண்டும். அஸ்திரம் மட்டும் அணிவியுங்கள். பிறகு வெற்றிலை பாக்கு போன்றவற்றை அந்த இறைவனுக்கு படையுங்கள். கண்டிப்பாக வெற்றிலை பாக்கியில் காணிக்கை இருக்க வேண்டும். பிறகு இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்த அந்த கலசத்தை 2ஐயும் ஒன்றாக அருகில் வைத்து ஸ்ரீ உமா மகேஸ்வரர் அருகில் இருந்தாலும் ஒன்றாக வைத்து தீபாராதனை காட்டி அனைவருக்குமே காட்டி இந்த பூஜை முறையை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். இந்த உமா மகேஸ்வர பூஜையின் போது பிரிந்து இருக்கும் தம்பதிகள் இருவரும் அங்கு இருக்கும் மூலவரான சிவபெருமான் பார்வதி தேவி அவர்களை மனதில் ஒருநிலைப்படுத்தி நாங்கள் கூறும் இந்த விரத முறைகளை கூறுங்கள். பல்வேறு வருடங்களாக கருத்து வேறுபட்டால் பிரிந்து இருக்கும் எங்களை எப்படி உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து காணப்படுகின்ற உருவமாய் இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பார்வதி தேவியும் சிவபெருமான் அவர்களும் பெற்றுள்ளீர்கள். இதுபோல எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு பிரச்சனையினாலும் பிரியாத ஒரு வரம் கொடுத்து எங்களது இல்லற வாழ்வை மீண்டும் சரிபார்க்க உதவுமாறு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அறியுங்கள் என்று பரம்பொருள் சிவபெருமான் அவர்களே எங்கள் தம்பதியர்கள் இருவருமே வேண்டிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 16 ஆண்டுகள் நீங்கள் இந்த விரத முறையை நீங்கள் மேற்கொண்டு வாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையினாலும் உங்களது தனிப்பட்ட இல்லற வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இறைவன் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். மேலும் உங்களுடைய ஆயுள், உடல் நலம், ஆரோக்கியம் போன்றவற்றை நீண்ட நாள் செழிப்புடன் வாழ்வதற்காகவும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். இந்த உமா மகேஸ்வர விரதத்தின் முக்கிய பங்காகும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.